கடல்ல இருக்கிற நாம் விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி, 100க்கு 100 இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கும். கடன் ஏன் தீரல? நிறைய பேத்துக்கு கடல்ல மூழ்கி இருக்கிறோம். கடனை அடைப்பதற்கு பல வழிகளை செய்கிறோம். வேலை செய்கிறோம், ஓட்டி பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போகிறோம். கடன் அடைப்பதற்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். நம்ம எடுக்கிற முயற்சிகள் நல்லதாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கடனில் இருக்கிற நாம் விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி இயேசு தான், இயேசுடைய வார்த்தை தான். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம வாழுகிற பொழுது நிச்சயமாக கடனிலிருந்து வெளியே வர முடியும். இது சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா சாத்தியம். 100க்கு 100 இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, இது அவருடைய பார்வைக்கு ஒரு அற்பமான காரியம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் உங்களுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் நிரப்பப்படும் என்று சொன்னார். சூழ்நிலை சரியே இல்லாமல் இருந்தாலும் கூட, சூழ்நிலைகள் நடக்காதது போல தோன்றினாலும் கூட, நான் விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும்.